ஹாய் கைஸ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போறதுக்கு நான் எலிஜிபிளா இல்லையா? அப்படின்னு உங்களுக்குள்ள நெறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங் இல்ல. அதனால நான் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போறதுக்கு எலிஜிபிள் இல்ல. இல்ல நான் வந்து கம்ப்யூட்டர் பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கும். அதனால எலிஜிபிள் இல்ல. எனக்கு கம்ப்யூட்டர்ல 10 மணி நேரம் உட்கார்ந்து ஒர்க் பண்றதுக்கு பிடிக்காது. அதனால எலிஜிபிள் இல்ல. அப்படின்னு யாருமே திங்க் பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு பக்கத்து வீட்லயோ, உங்களோட சொந்தக்காரங்கள்லயோ, அண்ணனோ, தம்பியோ யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள பிரஷர் பண்ணி சம்டைம்ஸ் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போ, நல்ல சேலரி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப நான் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போலாமா? இந்த மாரி நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சில டிப்ஸ் உங்களுக்கு தர்றேன். இந்த டிப்ஸ நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, நீங்க அட்லீஸ்ட் ஈசிலி யூ கேன் ஜட்ஜ் யுவர் செல்ஃப் வெதர் யூ ஆர் எலிஜிபிள் டூ கெட் இன்டோ ஐடி ஆர் நாட் அப்டின்றத. ஸோ உங்களுக்கு டிகிரியோ, மார்க்கோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. அதனால அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க. டிகிரி வந்து இன்ஜினியரிங் இல்ல, டிகிரி கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்ல, இல்லாட்டி நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்ல, எம்சிஏ இல்ல, 12ல 60% மார்க் கம்மியா இருக்கு. அது எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஸோ என்னடா பிரச்சனை அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்மளுக்கு வந்து நெறைய பேர் நம்ம ஆஃபீஸ்ல நான் பார்த்துருக்கேன். அ நெறைய டாப் இன்ஸ்டிடியூஷன்ல கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங் படிச்ச பசங்களா இருப்பாங்க. இங்கிலீஷ் சூப்பரா பேசுவாங்க. அவங்களால 1 மாசத்துக்கு மேல இந்த கோர்ஸ் கன்டின்யூ பண்ண முடியாது. என்ன ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருவாங்க அந்த பசங்கள்லாம். என்ன ரீசன் அப்டின்னா, அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருந்திருக்காது கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ஒர்க் பண்றதுக்கு. சரி சார், ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையா? அப்டின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸோ அத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். உனக்கு வந்து கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்டின்னா, எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஏன்னா கம்ப்யூட்டர்ல வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு, டேட்டாபேஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு, டேட்டா இன்ஜினியரிங் இருக்கு, யுஐ இருக்கு, யுஎக்ஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய ஃபீல்டு இருக்கு. எந்த ஃபீல்டுக்கு நம்ம எலிஜிபிள் அப்டின்றத நீங்களே செல்ஃபா எவாலுவேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நம்பர் 1 டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் குடுத்திருக்கேன். அதுல வந்து HTML, CSS எப்படி படிச்சு எப்படி அப்ளை பண்றது அப்டின்ற வீடியோ இருக்கும். அத வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுட்டு, அத வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ HTML, CSSங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட் எண்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் எப்படி டிசைன் பண்றது? இது வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இத வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இது கண்டிப்பா நீங்க எல்லாருமே மினிமம் 10 டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இத வந்து நீங்க படிச்சு, அத அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ நீங்க அத படிச்சு ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுரும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்ட்டு. இத வந்து மினிமம் ஒரு 3 டேஸ்லருந்து ஒரு மேக்ஸிமம் 10 டேஸ் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 டேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சுனா, நீங்க அப்படியே விட்டுறலாம் அத. பிரச்சனையே கிடையாது. இல்ல 3 டேஸ்க்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வருதுனா, யூ கேன் ட்ரை அப் டூ 10 டேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த HTML, CSS நம்ம ஆன்லைன்லயே படிச்சு, ஆன்லைன்லயே பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீ ரொம்ப வொரி பண்ணவே தேவையில்ல. இதெல்லாம் எனக்கு படிக்க போர் அடிக்கும் அப்டின்னா, நம்ம வந்து ஐடிக்கு எலிஜிபிள் இல்ல. படிக்கவே புடிக்கல. கம்ப்யூட்டர் மேல உட்காரவே புடிக்கல அப்டின்னா, அப்படியே நீங்க டிராப் அவுட் பண்ணிட்டு போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க மினிமம் 3 டேஸ் வந்து HTML, CSSக்கு ஆன்லைன்லயே உட்கார்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. எந்த இன்ஸ்டிடியூட்ல போய் கோர்ஸ்லாம் படிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நீங்களே உங்கள செல்ஃப் எவாலுவேட் பண்ணிருங்க. ஓகே. நம்பர் 2 என்ன அப்டின்னா புரோகிராமிங். ஆன்லைன்ல நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இந்த புரோகிராம எக்ஸிக்யூட் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ இந்த புரோகிராமிங் படிக்கிறதுக்கு ஒரு வீடியோ லிங்க் குடுத்திருக்கேன். அதுல வந்து பேசிக் ஜாவா எடுத்திருப்பாங்க. அந்த ஜாவா புரோகிராமிங்க பேசிக்கா படிங்க. ஒரு 3 டேஸ் படிங்க. 3 டேஸ் படிச்சுட்டு அந்த ஜாவாவ எப்படி கம்பைல் பண்றது அப்படின்னு ஒரு லிங்க் குடுத்திருப்பேன். அதுல போய் கம்பைல் பண்ணி பாருங்க அந்த ஜாவா புரோகிராமிங்க. லாஜிக்கல் திங்கிங் அதெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எது குடுக்கும் அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங் தான். அந்த லாஜிக்கல் திங்கிங் எதுல பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அந்த புரோகிராமிங் மூலியமா தான். ஸோ அந்த லாஜிக் உனக்கு படிக்கும்போது சில பேர் ரொம்ப புடிச்சு போயிரும். மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். இந்த ஃப்ரண்ட் எண்ட் HTML படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வராது அவங்களுக்கு. அதே இது இந்த புரோகிராமிங் போடும்போது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா வரும். உன்னால கம்ப்யூட்டர்ல எந்திரிச்சே போமாட்டாங்க. அந்த அளவுக்கு உட்கார்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது உனக்கு சும்மாவே இருக்கக்கூடாது. உனக்கு அது புடிச்சிருச்சு அப்படின்னா நீயே எந்திரிச்சு எப்படி கேம் விளையாடுவோமோ, அந்த மாரி இத விட்டு நம்மளால போகவே முடியாது. ஸோ மினிமம் 3 டேஸ் டூ 5 டேஸ் படிங்க. அந்த ஜாவா கோர்ஸ படிங்க. படிச்சு முடிச்சு ஆன்லைன்லயே கம்பைல் பண்ணி பார்த்துடலாம் நீங்க. 2 புரோகிராம் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிரும். உனக்கு வந்து புரோகிராமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ நம்பர் 3 என்ன அப்படின்னா, இது 2மே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல சார். நான் ஃபர்ஸ்ட் HTML போட்டு பார்த்தேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் புரோகிராமிங் போட்டு பார்த்தேன். எனக்கு புரோகிராமிங் இன்ட்ரெஸ்ட் வரல. 3வது என்ன அப்படின்னா, SQL அதாவது ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். இந்த SQLன்றது என்ன அப்படின்னு, நீங்க நெறைய பேர் எக்ஸெல் ஷீட் ஒர்க் பண்ணி பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் இப்ப நான் ஐடில மூவ் பண்ண ஆசைப்படுறவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஏதாச்சும் பிசினஸ்லயோ, ஏதாச்சும் கம்பெனில ஒர்க் பண்ணா கண்டிப்பா எக்ஸெல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. SQLன்றது சிமிலர் டூ எக்ஸெல் தான். அங்க இருக்க அதே ரோ காலம் தான். அதே இன்சர்ட், அப்டேட், டெலீட், மாடிஃபிகேஷன்ஸ், டிராப் எல்லாமே நீங்க இங்க பண்ணுவீங்க. இந்த SQL படிக்கும்போது உங்களுக்கு அது மேல ஒரு கிரேஸ் ஆயிருச்சு அப்டின்னா, தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங் ரோல், டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோல் அண்ட் புரொடக்ஷன் சப்போர்ட் ரோல். சோ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த 3ல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதிலேயே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். சில பேருக்கு ஃப்ரண்ட் எண்ட் டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் பேசிக்கா இருந்திருக்கும். அப்பனா நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது HTML, CSS ஆன்லைன்லயே படிச்சு ஆன்லைன்லயே கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது. இல்ல
அதுக்கடுத்து எனக்கு லாஜிக்கல் திங்கிங் மேத்ஸ் வரும். ஆனா நான் கம்ப்யூட்டர் போடணும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்டின்னா, தென் புரோகிராமிங் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 3 நாள் படிங்க. அத அப்ளை பண்ணி பாருங்க. இல்ல நான் நெறைய எக்ஸெல் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸெல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கு. எனக்கு வந்து இந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்றது, அந்த மாரி ஆக்டிவிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்னா, யூ கேன் ட்ரை வித் எஸ்கியூஎல். அதுவும் 3 நாள் படிங்க. அதுலயும் அந்த படிக்கிறதுக்கான லிங்க்கும் குடுத்திருப்பேன். அத எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கிறது ஆன்லைன்லயே அப்டின்றதையும் அந்த லிங்க் குடுத்திருப்பேன். ஸோ 6 லிங்க் குடுத்திருப்பேன் ஒவ்வொன்னுக்கும். ஒரு படிக்கிறது, அத எக்ஸிக்யூட் பண்றது. HTML படிக்கிறது, HTML எக்ஸிக்யூட் பண்றது. புரோகிராமிங் படிக்கிறது, புரோகிராம் எக்ஸிக்யூட் பண்றது. எஸ்கியூஎல் படிக்கிறது, எஸ்கியூஎல் எக்ஸிக்யூட் பண்றது. இந்த 3யுமே நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு கண்டிப்பா ஐடி பத்தின எல்லா ஐ மீன் பேசிக் ஸ்கில்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. உனக்கு ஐடி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையா? அப்டின்றத நீங்க இங்கேயே கத்துக்கலாம். நீங்க HTML, CSSல படிச்சீங்க அப்டின்னா, நீங்க ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள போலாம். உங்களுக்கு அது புரோகிராமிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க பேக் எண்ட் டெவலப்பர் ஆயிரலாம். எஸ்கியூஎல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்டின்னா, டேட்டாபேஸ் உங்களுக்கு டேட்டாபேஸ் டெவலப்பர் ஆயிரலாம். டேட்டாபேஸ் ஆர்க்கிடெக்ட் ஆகலாம். இல்ல டேட்டா இன்ஜினியரிங் சைட்லயும் போயிடலாம். உங்களுக்கு இது ரிலேட்டடா ஏதாச்சும் கோர்ஸஸ் டவுட் இருக்கு அப்டின்னா, ஒரு ஃபைனலா கீழ ஒரு வீடியோ லிங்க் குடுத்திருப்பேன் நானு. அது ஒரு 40 மினிட்ஸ் வீடியோ. உங்களுக்கு உண்மையிலேயே டைம் இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரிஸ்குள்ள போக விருப்பம் இருக்கு அப்டின்னா, அந்த வீடியோவ தயவு செஞ்சு இயர்ஃபோன் போட்டு பொறுமையா கேளுங்க. பொறுமையா கேட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கு நீங்களே பேப்பர்ல எழுதி பாருங்க. செல்ஃபா எவாலுயேட் பண்ணி பாருங்க. அதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃப் நம்ம ஐடி கரியர்ல எத சூஸ் பண்ணலாம் அப்டின்றத. இன்னும் இதுல இன்னும் நெறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஐ வாண்ட் டூ டிஸ்கஸ் வித் ஹெச்ஆர்ன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. எங்க ஹெச்ஆரே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க் யூ சோ மச் கைஸ்.